அனைவருக்கும் இனிய வணக்கங்களை சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ. தண்டபாணி. ஆன்மீகம், கலை, இலக்கியம் போன்ற விஷயங்களிலே நல்ல பல தகவல்களை தெரிந்து கொள்ள எறும்பு கூட்டம் சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல பல தகவல்களை கேட்டு மகிழுங்கள். இன்றைக்கி வைகாசி விசாகத்தை பற்றி நம்ம பதிவு போட போகிறோம். வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள், முருகன் உதித்த நாள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. இன்றைக்கி வைகாசி விசாகம்னு சொல்லிட்டேன். முருகன் தமிழ் கடவுள். அவர் உதித்த நாள். பச்சையே உன்றன் குறக்குல திருவாம் பத்தினி மேவும் பக்தா, பச்சையே உன்றன் கேகைய பரியும் பதக்கத்தில் அணி மரகதமும், பச்சையே நீ வாழ் குன்றுகள் தோறும் பக்தர்பால் இறங்கும் உன் மனமும், பச்சையே மலையும் பசுமலை வாழும் பரமனே பாவநாசகனே. அருள் திரு சாதுராம் சுவாமிகள் பசுமலை என்கின்ற ஒரு கோகிரி தலத்தை பற்றி எழுதிய பாடல். நான் இப்பொழுது இந்த நன்னாளிலே பசுமலை முருகனை மனம் மொழி மெய்யால் வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன். இந்த முருகன் முருகன், சுப்பிரமணியன், வேலன், இந்த பேர்லாம் ஒரு தமிழ் கொஞ்சம் பேர்கள். முருகன் தமிழருக்கு தோழனான ஒரு கடவுள். அதாவது நம்மெல்லாம் பல கடவுள்களை பார்த்து பயப்படுவோம். காளியை பார்த்து பயப்படுவோம், விஷ்ணுவை பார்த்து பயப்படுவோம், சிவனை பார்த்து பயப்படுவோம், ஐயப்பனை பார்த்து பயப்படுவோம். ஆனால் முருகனை பார்த்து யாரும் பயப்படவே மாட்டோம். ஏன்னா முருகன் நம்முடைய தோழர். முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். முருகன் நம்முடைய தோழர் தெய்வம், பேசும் தெய்வம். அதாவது தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம். தமிழால் நீ திட்டு, ஆனால் தமிழால் திட்டு, நான் உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நம் கண்ணெதிரே நமக்கு தெரியாமல் நடமாடிக்கொண்டு நம்மை பாதுகாக்கின்ற ஒரு கடவுள் முருகன். நம்ம முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் அண்ணா யார், அப்பா யார், அம்மா யார், அவர் செய்த லீலைகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் முருகனை பற்றி பாடின, முருகனுக்கு தொண்டு செஞ்ச பல அடியார்களை பற்றி நமக்கு தெரியாது. அதன்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடியார் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள். சிதம்பரம் சுவாமி சிதம்பர தேவர் அப்படின்ற பேரில் மதுரையில் பிறந்தார். மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி உடையவர். மீனாட்சி அம்மனை தன்னுடைய உபாசனா தெய்வமாக வைச்சிருந்தார் அவர். அதாவது அவர் குமாரதேவர் அப்படின்றவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். குமாரதேவர் அவருடைய குருவோட பேர். ஒரு நாள் நம்ம சிதம்பரம் சுவாமி தியானத்தில் இருந்தபோது ஒரு மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி கண்டார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருநாதர் குமாரதேவரை போய் கேட்கறதுக்காக வேண்டி போனார். போகும்போது அதுக்கு அவர் சொன்னார், இதுக்கு உண்டான விளக்கத்தை நீ போய் உன்னுடைய உபாசனா தெய்வமான மீனாட்சி அம்மையை போய் கேள் அப்படின்னு சொல்லிட்டார். நேராக இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஓடுறார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே மீனாட்சி அம்மாவை பற்றி மீனாட்சி அம்மை கலிவெண்பா அப்படின்ற ஒரு பாமாலையை பாடுறார். பாடிட்டு 45வது நாள் முடிவில், அவர் தவம் இருந்த 45வது நாள் முடிவில் சிதம்பரம் சுவாமிக்கு அம்பிகை மீனாட்சி அம்மை நேரில் தோன்றி, புதல்வனே, நீ வடக்கே யுத்தபுரிக்கு சென்று, யுத்தபுரின்னா திருப்போரூர் அந்த சூரனுக்கும் முருகனுக்கும் சண்டை நடந்த இடங்களில் திருப்போரூர் ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தபுரிக்கு சென்று எம் புதல்வன் முருகனின் ஆலயத்தை புதுப்பி, அதாவது முருகனுடைய ஆலயம் அங்கே இருக்குது, சிதிலம் அடைஞ்சிருக்கு, கீழே புதஞ்சிருக்கு, அதை போய் கண்டுபிடிச்சி அதை நீ போய் புதுப்பிச்சு புதுசாக கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் அவர் சிதம்பர தேவர் வராரு, தேடுறாரு. வழியில் பல மகான்களை பார்க்குறார். பார்த்துட்டு இங்கே திருப்பூரூர் சேர்ந்துடுறாரு.
சேர்ந்துட்டு தேடுறார். திருப்பூரூர் முழுக்க ஒரே பனங்கொல்லை, பனங்காடு. அப்படி தான் இருந்தது. அந்த அந்த அப்படி தான் இருந்ததாம் அப்போ. அப்போ வந்து ஒரு ஒரு பனைமரத்துக்கு கீழே முருகர் வந்து சுயம்பு உருவமா இவருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்த உடனே இதுதான் நம்ம கோயில் கட்ட வேண்டிய இடம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பல சோதனைகளை கடக்கிறார். அந்த கோவில் கட்டுறதுக்குள்ளார அவர் கடந்த சோதனைகள் பல. அதை மாதிரி அங்கே வந்து முருகருக்கு வந்து ஒரு கோவில் கட்டுறார். நீங்கள்லாம் கூட ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய திருப்போரூருக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள். மிக அருமையான கோவில், மிக அருமையான கோவில். அங்கே வந்து சென்னையில் இருக்கவங்க தயவுசெய்து அந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அவர் வந்து முருகருக்கு ஒரு கோவில் கட்டிடுறார். கட்டிட்டு அதை மட்டோட அவர் வந்து கற்கோயில் மட்டும் முருகனுக்கு கட்டலை. கற்கோயில் கட்டின மாதிரியே ஒரு சொற்கோயில் ஒன்றுத்தையும் கட்டுறார். அதாவது சிதம்பரம் சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு, வேதசாரம், ஆகம விதி, சாத்திர உண்மை, தோத்திர விருப்பம், கந்தவேல் கருணை, அது எல்லாத்தையும் அடங்கின ஒரு தொகுப்பு. அதுக்கு பேர் தான் திருப்போரூர் சந்நிதி முறை அப்படின்ற ஒரு அருமையான பிரபந்தத்தை அவர் எழுதுகிறார். அதாவது அதில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது. நான் பின்னால் பாடுறேன் அந்த பாட்டை. முருகனுக்காகவே வாழ்ந்தார், முருகனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், முருகனோடவே இருந்தார். முருகனுக்கு வந்து அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தீங்கன்னா தெரியும் அந்த கோவில் கட்டுறதுக்குள்ளே. அதாவது அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, முருகனோடவே வந்து ஒன்றி போயிருந்த அவர் வந்து முருகனுடைய பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் அவர் வந்து கரெக்டாக முருகனோட போய் சித்தி அடைஞ்சிட்டார். அதாவது அவர் வாழ்ந்த காலம் வந்து 1659 அவர் சித்தி அடைஞ்ச காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல விஷயங்களில் பார்த்து தெரிய வருது. அவர் வந்து இந்த பாடினார் பார்த்தீங்களா, திருப்போரூர் சந்நிதி முறை. அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். நான் நீங்கள் பாட்டை ஞாபகப்படுத்தினா ஓஹோ இந்த பாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. இந்த பாட்டை வந்து சீர்காழி ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் வந்து திருப்பூரூர் சன்னதி முறையில் சிதம்பரம் சுவாமிகள் எழுதின பாடல் தான். நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. இதுதான் இது இன்னும் கொஞ்சம் பாடலாம் இருக்குது. இந்த பாடலாம் வந்து திருப்போரூர் சந்நிதி முறையில் வருது. இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு முருக பக்தரை நாம் வந்து இன்றைக்கி பேசியிருக்கோம். அவருடைய வரலாறை போய் பாருங்கள். திருப்போரூர் சன்னதியை மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான இடம் திருப்போரூர், அருமையான கோவில், மிகப்பெரிய குளம், அருமையான கோவில். அவருடைய முருகனுடைய திருத்தாள்களை பணிகிறோம். அந்த முருகனுடைய அடியார்களுடைய திருத்தாள்களை பணிகிறோம். திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகளுடைய திருத்தாள்களை பணிகிறோம். அவருடைய சமாதி அங்கே இருக்குது. அதை போய் பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வச்சிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான அருளை நிச்சயமாக அவர் தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் எல்லாருக்குமே உண்டு. மதுரை மீனாட்சியம்மை வன்களி வெண்பாவை சொற்றும் சதிநட மயிலாய் அம்மை சாற்றியவாறு போர்ப்பதி மிக ஓங்கப்பாரில் சன்னதி முறையை தந்தும் கதிபெறு வழியை காட்டும் சிதம்பரம் சுவாமி வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வைகாசி விசாக நன்னாளிலே உங்களிடத்திலே இந்த விஷயத்தை நான் சொல்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் அருள், முருகனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல முருகனை வேண்டுகிறேன். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.